கிறிஸ்துக்கள் அன்பான காலைக்கதிர் நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் இனிதான நாமத்துல மீண்டும் ஒரு விஷயம் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்கு. இயேசுவின் நாமத்துல வாழ்த்துதல் கூறுகிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி எங்க இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனம் 1-2. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொல்லப்படுகிறது. இது ஆண்டவர் பரமேறி செல்லும் பொழுது நமக்காக சொன்ன ஒரு வாசனம். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இங்கிலாந்து தேசத்துல பார்லிமெண்ட்ல பெண்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 1918ஆம் ஆண்டுல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, வாக்குரிமை வழங்கப்படுகிறது. அப்படி அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட பொழுது தேர்தலில் மகளிர் என்ன செய்யலாம், போட்டியிடலாம் அப்படின்ற ஒரு காரியமா அங்க சட்டம் அனுமதி தந்துச்சு. அப்படி தந்த உடனே 1919ஆவது ஆண்டுல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, டிசம்பர் மாதத்துல பிளைமவுத் தொகுதியில என்ன செய்யறாங்க, நடைபெற்ற இடைத்தேர்தல்ல நான்சி என்ற ஒரு பெண்மணி நிற்கிறாங்க, வெற்றி பெறுறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, உறுப்பினராக என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பதவி ஏற்கிறாங்க. இவர் அமெரிக்காவில் இருக்கிற டேன்வில் என்ற ஊரில் 1879ஆம் ஆண்டு பிறந்த ஒரு பெண்மணி. இங்கிலாந்து தேசத்தில் சுற்றுப்பயணம் வந்த ஒரு மனுஷர் என்ன செய்ய போது, வில்லியம் ஆஸ்டர் என்ற இளைஞன் என்ன செய்யறாருன்னு சொன்னா, நான்சியை நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நான்சி உடனே அவங்களுக்கு என்ன செய்யல, சம்மதிக்கல. ஏன்னு சொன்னா, அவங்க அந்த மனுஷன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்க்கணும், குடிப்பழக்கம் இருக்குதா, புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்குதா அப்படின்னு எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அப்படி நான்சி ஆராய்ச்சி பண்ணதில் அவருக்கு அந்த பழக்கம் இல்லைன்னு தெரிஞ்சோடனே அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவரை திருமணம் செய்வதற்காக ஒத்துக்கொள்கிறாங்க. அப்படி 1906ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டாங்க நான்சி. அப்போ நான்சி திருமணம் ஆன பிறகு அவங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மாளிகையை அவர் கொடுத்தாராம். யாரு, அவர் வில்லியம் என்ன செய்யறாருன்னா, பெரிய ஒரு மாளிகை பரிசா கொடுத்துருக்காங்க. அந்த மாளிகை என்ன சொல்லுவாங்கன்னா, கிளைவ்டன் மாளிகை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த மாளிகையில ஏறத்தால எத்தனை ரூம் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, 300 அறைகள் இருக்குது. அவனுக்கு அங்க எத்தனை பேர் வேலை செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, 200 வேலையாட்கள் இருக்கிறாங்க. ஏறத்தாழ என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா, அது பெரிய ரொம்ப பிரசித்தமான ஒரு இதுவாக இருந்துச்சு. பிரிட்டனில் இருக்கிற எழுத்தாளர்கள் கர்சன் பிரபு, அப்புறம் 7ஆம் எட்வர்டு மன்னர், இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த மாளிகையில் என்ன நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஆலோசனை கூட்டங்களை அங்கே நடத்திருங்க. இப்படி எத்தனை ஒரு ஆச்சரியமான பரிசு இல்லை. கண்டிப்பாக அவங்க நான்சி இதை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்களுக்கே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. இதுவே நமக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குன்னு சொன்னால், நமக்கு ஒருத்தர் சொல்லிட்டு போனாங்கல்ல, நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறேன். இப்போ நம்ம நான்சிக்கு கொடுத்த அந்த மாளிகையை குறித்து நம்ம படித்தோம். அது எப்படி இருந்துச்சு, ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு, ஆச்சரியமாக இருந்துச்சு. அங்கே எத்தனை அறைகள் இருந்துச்சு, 300 அறைகள். நமக்கு பெரிய பிரம்மாண்டம் ஆச்சரியமாக இருந்துச்சு. 200 வேலைக்காரர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் நமக்காக நம்முடைய தேவன் ஆயத்தப்படுத்துகிற அந்த பரலோகம் அது எப்பேற்பட்டது, வார்த்தைகள் இல்லை அதை வர்ணிக்க. அதற்கு சொற்கள் கிடையாது, அதை பற்றி பேச அதற்கு அளவு நம்ம எவ்வளோன்னு சொல்ல முடியும். அப்பேற்பட்ட ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு காரியத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் அங்கே வைக்கிறாங்க. அங்கே என்ன கிடையாது, கண்ணீர் இல்லாத ஒரு தேசம், கவலை இல்லாத ஒரு நகரம். அந்த நகரத்துக்கு ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாராம், ஆயத்தப்படுத்தாரு. அங்கே பாவம் கிடையாது, கொடான கொடி தூதர்களின் சத்தம், துதித்து பாடுகிற சத்தம், தேவனே நமக்கு வெளிச்சமாக அங்கே இருக்கிற ஒரு காரியம். அப்போது அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்த விஷயத்தை சுவிசேஷத்தை எழுதும் போது யோவான் சொல்லுவார், நான் பார்க்குறேன் பரலோகத்துலேருந்து வருகிறது. அந்த பட்டணம் எப்படி இருந்துச்சான், அந்த நகரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், தன்னுடைய மணவாளனுக்கு காத்திருக்கிற புருஷனுக்கு அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு பரிசை நமக்காக என்ன செஞ்சிருக்காரு, ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்.
அந்த பரிசு பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா, அல்லது நான் ஆயத்தமாக இருக்கிறேன்னா அப்படின்னு சொல்லி நாமே கேள்வி கேட்கணும். நம்ம என்ன செய்கிறோம், இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்கள்லாம் அதுவே பெரிய பிரம்மாண்டம்னு சொன்னால் ஆண்டவர் இப்போ செய்கிற காரியம் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். இதுவே நமக்கு பெரிய ஆச்சரியத்தை உண்டு பண்ணுன்னு சொன்னால் ஆண்டவர் நமக்காக சொல்லி அவர் வாக்கு தத்துவம் செய்து போன அந்த காரியம் எப்படி இருக்குன்னு சொல்லி யோசிப்பாங்க. அப்படி ஒரு மாளிகை தேவன் நமக்கு பரிசாக தர என்ன செய்கிறார், ஆவலாய் காத்திருக்கிறார். அதில் பிரவேசிக்க நீங்களும் நானும் ஆயத்தமா அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்டு நம்ம ஆண்டவத்தில் ஒப்பு கொடுப்போம். அப்படி ஒப்பு கொடுத்து நம்ம வாழ்வோன்னு சொன்னால் அவர் வரும் பொழுதுனே செய்வோம். அவர் நமக்காக கொண்டு வர பலன் அவரோடு கூட வருகிறது. அப்போ அவர் வரும் பொழுது அவர் நம்ம என்ன செய்வாராம், அவரோட கூட கூட்டி கொண்டு போவார். எப்படி வில்லியம் நான்சிக்கு கிஃப்ட் பண்ணாரோ அதே போல் தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் கிஃப்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய மாளிகை என்ன செய்கிறாரு, உங்களுக்காகவும் எனக்காகவும் கட்டுறாங்க. அந்த மாளிகையில் பிரவேசிக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா, நான் ஆயத்தமாக இருக்கிறேன்னா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டுட்டு, ஆண்டவரே நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம், எங்களை நாங்களுடைய பாத்தில் ஒப்பு கொடுக்குறோம், எங்களை தகுதிப்படுத்துங்க, உம்மோடு கூட வந்து வாழ்வதற்கு நீர் வரும்பொழுது இவரே எங்கள் ராஜா, இவருக்காக காத்திருந்தோம் சொல்கிற அந்த கூட்டத்தில் நாங்களும் எங்களுடைய குடும்பம், எங்களுடைய நண்பர்கள், எங்களுடைய உறவினர்கள், என்னுடைய எல்லாரும் அதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிரயாசப்படுறோம் அப்படின்னு சொல்லி ஆனத்தில் ஜெபம் செய்வோமா. நம்முடைய ஜெபங்களை கேட்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஜெபிப்போமா, ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த தகப்பனே, ஆண்டவரே உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, இடத்தில் விசுவாசமாக இருங்கள். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி மீண்டும் வந்து உங்களை என்னோடு கூட சேர்த்து கொள்வேன் என்று சொல்லி வாக்களித்த வல்லமை உள்ள தகப்பனே, இந்த நாளிலும் கூட இந்த சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். நீர் எங்களுக்காக ஏற்பட்ட வெகுமதியை தர காத்து கொண்டிருக்கிறீர் சாமி. அதை பெற்றுக்கொள்ள எங்களை நீர் ஆண்டவரே நீர் எங்களை பக்குவப்படுத்துங்க சாமி. இதனால் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா, எங்களை ஆயத்தப்படுத்துங்க ராஜா. அன்பின் தகப்பனை நாங்கள் சாத்தான் வழியில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய அன்பை நாங்கள் உணர்ந்தவர்களாக நீர் எங்களுக்காக பாடுபட்டு மரித்தீர், எங்களுக்காக உயிர் தெளிந்தீர், எங்களுக்காக பரமேறி சென்றிருக்கிறீர், மீண்டும் எங்களுக்காக வரப்போகிறீர் என்ற அந்த நித்திய சுவிசேஷத்தை உடையவர்களாக, அந்த நற்செய்தியை நாங்கள் கேட்டவர்களாக ஆண்டவருடைய அன்பில் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த வெகுமதியை பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்துங்க. எங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா, எங்களை தகுதிப்படுத்தி இந்த ராஜ்யத்தை எங்களை சேர்த்து கொள்ள வேண்டுமா. இயேசுவின் நாமத்துல ஜெபங்களை தாழ்மையோடு எடுத்துக்கொள்கிறோம் ஜீவனுள்ள பரலோக தந்தையே, ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.